ஹோம் பேக்கிங் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற யோசனை வந்த உடனேயும் என்னோடய மெனுவில் ப்ரௌனியும் பர்த்டே கேக்கும் கண்டிப்பாக நம்ம சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் ப்ரௌனி பர்த்டே கேக் பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். நாம் ஸ்டார்ட் பண்ணால் இந்த ரெசிபி தான்ப்பா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 2-3 ரெசிபி என் மைண்டில் இருந்துச்சு. அதில் ஒரு ரெசிபி வந்து என்னோடய ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு, தவிர சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த தடவைலாம் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே பிடிச்சி போச்சு எங்களுக்கு. இப்போ அதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, எங்களுக்கே ஃபஸ்ட்டு டைம் ஓகே நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் வெளியிலேயும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், சரி சாப்பிட்டா ஃபஸ்ட் டைமே சூப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணது தான் அந்த கொரியன் பன். இங்கே எல்லாருக்குமே அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு கெஸ்ட் வேறு வந்திருந்தாங்களா, அவங்களுக்கும் கொடுத்தேன். அவங்களும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால கொரியன் பன் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ எங்கள் ஊர் சைடில் ஒரு 90% பீப்புளுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன எல்லாரும் கொஞ்சம் காஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. பட் என்ன பண்ணுறது, க்ரீம் சீஸோட விலை பட்டரோட விலைலாம் அப்படி இருக்குது. சரி நம்ம கொடுக்குறதையும் நல்ல குவாலிட்டியாக கொடுக்கணும்ல, அதோட எனக்கும் கொஞ்சோண்டு லாபம் வேணும்ல. நான் சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டுனாலும் தப்புனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.